கைஸ் வெல்கம் பேக் டு ஃபிக்ஸ்டு தமிழ். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி உங்களோட நார்மல் பிக்கை வந்து இப்போ நீங்கள் எஸ்தெட்டிக்காக இப்போ இன்ஸ்டாகிராம் ரொம்ப ட்ரெண்டிங்காக ஆகிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி எடிட் பண்ணணுமா உங்களுக்கு? அது ஜஸ்ட் ரொம்பவே சிம்பிளாக நான் சொல்கிற மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். எப்படி எடிட் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த வீடியோ சொல்லி தரேன். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாமா? ஓகே, இப்போ உங்ககிட்ட இருக்க ChatGPT அப்ளிகேஷன் இல்லை ஜெமினி AI இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் ஜெமினி AI வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இப்போ கேலரியில் போய்ட்டு நீங்கள் எந்த இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ப்ராம்ப்ட் இதில் பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, அப்புறம் இந்த ப்ராம்ப்ட்லாம் எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்ட்டு கேட்கணும் டவுட் இருக்கும். இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனல் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு டவுட் வந்து மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ நான் ப்ராம்ப்ட்டை போட்டதுக்கப்புறம் நான் வந்து ஓகே கொடுத்து அப்லோட் பண்ணிடுறேன். இந்த இமேஜ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான அவுட்புட் கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா? இந்த ஃபேஸை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே சூப்பரான அவுட்புட் கிடச்சிருக்கு. இந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம ஃபேஸ் வராமல் வேறு ஏதாவது ஃபேஸ் வர மாதிரி உங்களுக்கு காமிக்கும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ப்ராம்ப்ட்டை யூஸ் பண்ணுங்கள். நம்ம கரெக்டாக நான் சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் நீங்கள் எந்த இமேஜ் அப்லோட் பண்ணிங்களோ சேம் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இன்னொரு இமேஜையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் சேம் ஸ்டெப் தான் நம்ம கேலரியில் போய்ட்டு நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்க மாதிரி இமேஜ் அப்லோட் பண்ணுங்கள். நல்லா ஃபேஸ் நல்லா கிளியராக தெரியுற மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்க மாதிரி இமேஜ் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட அவுட்புட் பார்க்க வந்து ஒரு நல்லா ரியலிஸ்டிக்காக ஃபேஸ் சேஞ்ச் ஆகாமல் நீங்கள் என்ன இமேஜ் அப்லோட் பண்ணீங்களோ சேம் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதனால தான் வந்து உங்களுக்கு குவாலிட்டியான இமேஜ் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ அப்லோட் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நான் அப்லோட் பண்ண இமேஜ் பாருங்கள், நல்லா குவாலிட்டியாக ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சேம் அவங்க அவுட்புட் இதே மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். என்ன பாருங்கள். ஓகே, இப்போ நான் அப்லோட் பண்ண இமேஜ் பார்த்துட்டிங்களா? நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இமேஜ் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதான் நம்ம ப்ராம்ப்ட் போட்டிருக்கோம், நம்ம அப்லோட் கொடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் வந்து நம்ம கிடச்சிரும், இமேஜஸ் கிடச்சிரும் உங்களுக்கு. நீங்கள் எந்த இமேஜ் அப்லோட் பண்ணாலும் நல்லா குவாலிட்டி அப்லோட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேவா? நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம அவுட்புட் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நான் இமேஜ் வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன், ஓப்பன் பண்ணி நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட் கிடச்சிருக்கு, ஃபேஸ் சேஞ்சே ஆகலை பாருங்கள். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இதே மாதிரி எந்த இமேஜும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வேறு ஒரு இமேஜ் கூட நம்ம உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன், அவுட்புட் எப்படி வருது நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ நான் சேம் ஸ்டெப் தான் கேலரிக்குள்ளே போய்ட்டு நான் அந்த இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராம்ப்ட் வந்து இதில் போட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம 2 செகண்ட் வெயிட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு இமேஜ் கிடச்சிடும். இப்போ நம்ம மேலே வந்து ட்ரை பண்ண 2 இமேஜுமே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சூப்பராக அவுட்புட் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 3rd இமேஜ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அப்லோட் பண்ண இமேஜ் வந்து அவுட்புட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை அகைன் அப்படி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் ஜென்ரேட் ஸ்டார்ட் ஆயிடும். உங்களுக்கு பிடிச்ச எந்த இமேஜ் வருதோ அந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக நம்ம அவுட்புட் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த இமேஜ் நம்ம கேலரி கொடுத்து செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த எடிட்டிங் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர். இதே மாதிரி டெய்லியுமே ட்ரெண்டிங்கான எடிட்டிங் வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வெறும் டெய்லியுமே எடிட்டிங்கான ட்ரெண்டில் புதுசாக போட்டிருக்கோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிச்சுங்க. ஓகே, சம்திங் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சாங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நேரம் என்ன